வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறது. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது வந்து தேங்காய் பர்ஃபின்றது. செஞ்சுட்டா ஒரு வாரம் 10 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். சிம்பிளான டிஷ்ஷு. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேங்காய் தான் எடுக்கணும். அது தேங்காய் வந்து மேல் ஓடு இருக்கும், சிவப்பாக இருக்கும் பாருங்கள். அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி தேங்காவை மேல் இது இல்லாமல் வெள்ளையாக அப்படி எடுத்துக்கணும். இந்தமாரி இருந்தால் தான் பர்ஃபி வந்து நல்லா வெள்ளை கலரில் நல்லாயிருக்கும். அதனால் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸாக மாரி பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு அடிகனமான ஒரு குக்கரோ இல்லை பானால ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். தேங்காயை வந்து அளந்து போட்டுக்கலாம். அதேமாரி 2 போட்டுக்கலாம். லேசாக அமுக்கின மாதிரி 2 டம்ளர் போட்டுக்குது. இப்போ இதுக்கு சர்க்கரை வேணும். இதே அளவில் 2 சர்க்கரை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அதுக்கு சர்க்கரையும் கரையணும், பாகும் வரணும். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மாரி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் தேங்காயும் அளந்து போட்டு வச்சுருக்குதோம், அதில் தண்ணியும் சேர்ந்து வச்சுருக்கு. நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது இப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அப்படியே கிளறின்னே இருக்கணும். இந்த சூட்லேயே சர்க்கரையும் கரைஞ்சி தேங்காயோடு சேர்ந்து உருகி வரும். இந்த ஏலக்காய் 2 சும்மா தட்டி அதில் போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை அப்படியே கரைஞ்சி தேங்காயோடு சேர்ந்து வரும். அந்த தான் பதம். இப்போ நம்ம வந்து அது ரெடி ஆனோடனே நம்ம தட்டில் எடுத்து கொட்ட போகிறோம். அதுக்கு இந்த தட்டில் நெய் தடவி வச்சுன்னா தான் நம்ம ஸ்லைஸ் போடும்போது கரெக்டாக வரும். அதுக்காக கொஞ்சோண்டு நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இது கொதிச்சுன்னு வருது. இப்போ நான் அதில் பால் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பால் பவுட்ரு போடுறது வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இருக்கிறதுனால போடுறேன், இல்லைனாமல் அப்படியே கூட செய்யலாம். மில்க் பவுட்ரு போட்டோம்ல, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மைதா. இது இன்னும் நல்லா கலராகவும் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், நல்லா சேர்ந்தும் வரும். நம்ம ஸ்லைஸ் போடும்போது உடஞ்சி போகும், ஒன்று துண்டு துண்டாக ஆகிடும். இது வந்து நம்ம மைதா போட்டோம்னா நல்லா ஈவனாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷமாக இப்படி கிளறி நிற்கிறோம். இப்போ எல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது நல்லா பொங்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறினப்புனால ஸ்லைஸ் போட்டுக்கலாம். தட்டில் ஊற்றி வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கும்போது தான் ஸ்லைஸ் போடணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கெட்டியாக தான் இருக்கும். நம்ம செய்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், இது ஆறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதே நம்ம வெல்லத்துலேயும் செய்யலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டு செய்யலாம். செஞ்சு வச்சுட்டா பசங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக ரொம்ப நல்லா பிடிக்கும். செஞ்சால் ஒரு மாதம் வரைக்கும் கூட டப்பாவில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். அதேமாரி நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.